கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்தெடுத்து அவருக்காக நம்மை அழைத்துள்ளார். அழைக்கப்பட்ட நாம் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் ஒன்றுக்கும் பயனற்றவர்கள். பாவிகளாகிய நம்மையும் அவர் நேசித்து நம்மை தேடி வந்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு தந்த அவரை ஒருபோதும் மறந்து போகாமல் எப்பொழுதும் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். தம்முடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்ற வார்த்தையின்படி முன்னமே அவருடைய தீர்மானத்தின்படியே நம்மை அவர் முன்குறித்து அவருக்குள்ளாக அவருடைய சுதந்திரமாகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து அந்த பாக்கியத்தை ஒருபோதும் நாம் இழந்து போகாமல் அதை காத்து கொள்வோம். உலகத்திற்காக அழிந்து போகிற காரியங்களுக்காக நமக்கு கிடைத்த பொக்கிஷத்தை இழந்து விடாதபடிக்கு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆகவே ஒருபோதும் கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியத்தையும் செய்யாமல் தினம்தோறும் அவருடைய பலத்தினால் நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவருக்கு உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் முடிவு பரியந்தம் பரிசுத்தத்தோடு வாழ உமக்கு காத்திருக்கிறவர்களாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாமல் உண்மையாய் அதை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.